லசோனி பாலக்கீரையோட நிறைய கார்லிக் சேர்த்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக பண்ணுற ஒரு டிஷ். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் தண்ணி எடுத்துட்டு, தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பஞ்ச் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இப்படி ஆட் பண்ணுறதுனால பாலக்கீரையோட கலர் மாறாமல் அதே க்ரீன் கலராகவே இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது சேம் ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலராகவே இருக்கும். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இதை ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து உடனே கோல்டு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்படி கோல்டு வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அதோட டெம்பரேச்சர் நல்லா ரெடியூஸ் ஆகிட்டு கீரை கலர் மாறாமல் இருக்கும். நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நல்லா மசிஞ்சும் வரும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம்ஸ் அடித்தா கூட போதும். கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் 1-2 கீரை தெரிகிற மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவு இதில் சேர்த்துக்கணும். கடலை மாவு கீரை பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் ஒரு திக்னஸ் கொடுக்கும் இல்லையா, அதனால கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா வறுக்கணும். கடலை மாவு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் போதும். பொடியாக நறுக்கின தக்காளி அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு அது கூட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அடிப்பிடிக்காது. பட் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி கீரையை நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். ஸோ இப்போ ஜாஸ்தி வேகம் ஒரு 2-3 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். கீரையை அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் இது கூட ஆட் பண்ணணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட க்ரீம் இல்லாட்டினா புளிக்காத தயிர் இருந்ததுன்னா அதை மிக்சியில் சும்மா ஒரு 2 சுற்று சுற்றிட்டு நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வந்துடும். அதையும் நீங்கள் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாலக் ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு தாளிப்பு ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லா பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்க்கணும். இதில் சுனி பாலக்குன்றதுனால கார்லிக் நிறைய இதில் தேவைப்படும். ஸோ 2 ஸ்பூன் கார்லிக் சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அது கிரேவி கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த கார்லிக்கோட பைட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கார்லிக் நல்லா கிறிஸ்பாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாலுக்கு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட இந்த தடுக்கா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, கார்லிக் ஃப்ரை பண்ணி இந்த தடுக்காவை அது கூட சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சரி, தயிர் இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்துக்கோங்க. லசுனி பாலக் ரெடி. சப்பாத்தி கூட, ஃபுல்கா, நான் எல்லாத்தோடையும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.